மாவட்ட செயலாளர்னு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. டேய் பூசாரி, நீ என்ன தப்பா நினைக்கிறியா? யோ, உன்னை போய் நான் தப்பா நினைப்பனா? விளையாட்டுக்கு நான் உன்னை கிண்டல் அடிப்பேனே தவிர ஒருபோதும் நான் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேயா. இந்த பாரு, நான் கும்புற சாமியே வந்து நீ தப்பு பண்ணன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேயா. போன தடவை என் பேர் ரிப்பேராச்சு, அதை பற்றி கூட நான் கவலைப்படலடா. ஆனால் இப்போ மலருக்கும் சேர்த்து அசிங்கமாய் போச்சாடா. விடுப்பா, மொத்தமா யாரோ வேண்டாதவங்க பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய தப்பு பண்ணவெல்லாம் நெஞ்ச நிமித்திட்டு போறான். தப்பே பண்ணாதவன் நீ எதுக்கு பயப்படணும்? இல்லடா, வேற எந்த பழியை என் மேலே போட்டிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. ரொம்ப குறைஞ்சா ஆமாம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமுடா. புரியுதியா? நீ கொஞ்சம் தைரியமா இரு. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இங்கே இருங்கய்யா. ஐயா வணக்கங்க. ஐயா, எனக்கு வர கோபத்துக்கு நீ அப்படியே வெட்டி போட்டுருவோம் பாத்துக்கோ. ஐயா என்ன சந்தேகப்படுறியானு? மலரு, உன் தங்கச்சியை நீ சந்தேகப்படுறியா? என்ன மலர் இப்படி பேசுற? என்ன சந்தேகப்பட்டாதான் அவனை நீ வெட்டி போடணும். அண்ணே, வாயை திறந்து பதில் சொல்லுண்ணே. ஊர்ல இருக்கிற அம்புட்டு பயல்களும் கண்ணு காது மூக்கு வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. நீ இப்படி கோவப்பட்டனா ஒரு விதத்துல அதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும். உட்காருங்க. அண்ணா, சக்தி யாருன்னு உனக்கு தெரியாது, விட்டு தள்ளு. ஆனா உன் தங்கச்சி நெருப்புன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? எனக்கு சக்தி வேணும்னு நினைச்சா நீ ஊர்ல இல்லாதப்போ ராத்திரி வர சொல்லிருக்க மாட்டேன். நீ வீட்ல இருக்கும்போது வந்து என் அண்ணன் கிட்ட பேசுன்னு சொல்லிருப்பேன். உன்னை நான் எப்பவுமே தப்பா நினைக்கலம்மா. என் கோபம் எல்லாம் இவன் மேலதான். அந்த அர்த்த ராத்திரியில எனக்கு ஏதோ ஆபத்துன்னு கேள்விப்பட்டு என்னை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்தான். அவன் மேல உனக்கு என்ன கோபம்? இல்லம்மா, உன்னை நான் எப்படி சந்தேகப்படலையோ அதே மாதிரி இவனை நான் சந்தேகப்படல. ஒவ்வொரு வாட்டியும் முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி வம்புல மாட்டி விடுறான். இப்பதான் கையில பாட்டிலோட பேப்பர்ல எல்லாம் போட்டோ வந்தது. அதுக்கே இன்னும் விளக்கம் கொடுத்து முடியல. இப்போ இப்படி ஒரு நியூஸ், அதுவும் கல்யாணமாகாத பொண்ணு உன்னைய சம்பந்தப்படுத்தி இப்படி ஒரு பழி வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் இவனோட முட்டாள்தனம் தானே. அண்ணா, உன்ன மாதிரி நேர்மையா இருக்கிறவங்க குறுக்கு வழியை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆபத்துன்னு போன் வந்திருக்கு, அவன் ஆராயாம டக்குன்னு கிளம்பி வந்துட்டான். நீ எப்ப ஊருக்கு போவன்னு பார்த்து எனக்கு ஆபத்துன்னு போன் பண்ணி டிவி காரங்க பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி யாரோ மொத்தமாவே இவனை மாட்டி விடணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. யாருமா பண்ணிருப்பாங்க? யாரோ தெரியல, ஆனா பிளான் பண்ணிருக்காங்க. நாமளும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டியதான். எனக்கு உடம்பெல்லாம் பதறுதுமா. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இது உன் பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால்தான் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. அண்ணா, இனிமே நீ ஒதுங்கிக்க, நான் பாத்துக்கிறேன். மலரு, ஆமாண்ணா, உனக்கு வயசாயிடுச்சு.